ஜெபிக்க போறியா? Thank you, Pastor. உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி I வரவேற்கின்றேன். welcome you all in the name of our Lord Jesus Christ. எங்களுடைய வேதாகமங்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Let us all turn our Bibles to Philippians chapter 3, 12ஆம் வசனத்தை பார்ப்போம். verse 12. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of my sermon is, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓடுகிறேன். I am running towards the goal that has been called for. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, Whatever reason I was being called for, அதை நோக்கி ஓடுகிறேன். I am running towards that goal. என் அழைப்பின் நோக்கம் என்ன? What is the purpose of my calling? நாங்கள் ஜெபிப்போமா? Shall we all pray? ஆம் கர்த்தாவே, உங்கள் வசனத்தை எங்கள் இருதயத்திலே நாங்கள் தியானிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர். Help us to meditate your word in our hearts, Father அப்பா, God. உங்க வார்த்தையின் ஊடாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் சிந்தையையும் எங்கள் இருதயங்களையும் ஆளும்படிக்காய் நாங்கள் May ஜெபிக்கிறோம். this peace above all understandings take control of our hearts and minds, Father அப்பா, God. உமது வார்த்தையினால் எங்களை வணையும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. Lord God, mold us and refine us towards your word, Father அப்பா, God. என்னையும் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். We commit myself and everyone in this church into thy hands. எங்கள் சிந்தையை சிறைப்பிடிப்பீராக. Captivate our minds, Father God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we ask, Father. Amen. Amen. ஆமென். Amen. ஆமென். பாருங்க, வேதத்திலே சொல்லப்படுகிறது, In the Bible we read, பிலிப்பியர் புத்தகத்தை நாங்கள் வாசிப்போம். when we read book of Philippians 3:12, 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Not that I have already attained or I am already perfected, but I press on that I may lay hold of that for which Jesus Christ has laid of me. என்னவா? கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, The reason why I was called and pressed by Lord Jesus Christ, என்ன சொல்லப்படுகிறது? what did he say? அதை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேன். He says that I will run towards or attain towards and I'm press on for that. அதை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேன். I am running towards it with great desire. எதற்காக தேவன் எங்களை பிடித்துக் கொண்டார்? Why did God has hold on to us? இதிலே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். So each one of us been hold on by Lord God. நாங்க எப்படியோ இன்னோ பாதையில் எல்லாம் போய் கொண்டிருந்தோம். We might have gone through different ways in our life. ஆண்டவர் பிடித்தார் எங்களை வந்து. But God has pressed us and hold on to us. விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் Do you எல்லாரும்? believe that God has laid hold on us? Amen. Amen. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? சொல்லுவோமா, நீர் என்னை பிடித்துக் கொண்டதற்காய் உங்களுக்கு நன்றி என்று? Shall we all say, Lord God, we thank you that you have laid hold on to me. அப்ப எதற்காய் பிடித்திருக்கின்றார்? Why God has laid hold on to us? அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி So பிடித்திருக்கின்றார். that we can become a child of God. அவருடைய சாயலாய் இருக்கும்படி So that we பிடித்திருக்கின்றார். become a form or the image of God. அவர்களுடைய தூதுவராய் இருக்கும்படி And பிடித்திருக்கின்றார். also to be a citizen or ambassador of God. ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிட்டு But nowadays the Christians are forgetting the purpose that we've been hold on by God. வேறு எதையோ நோக்கி But they are ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். running towards something else. ஆதலால் தான் That's why இன்று கிறிஸ்தவம் அசைவாடிக் கொண்டிருக்கின்றது. That's why the Christianity is being shaken. எல்லா இடங்களிலும் நிறைய தடைகள் இருக்கின்றது. So so many places we could see hindrances and obstacles. Why? நானும் நீங்களும் என்னை பிடித்துக் கொண்ட நோக்கத்தை மறந்துவிட்டு எதற்கோ எங்கள் வாழ்வை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். Because you and I are forgetting the reason we are actually being called hold on by God. We are just running towards something else. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, ஆண்டவர் எங்கள் சிந்தையை புதிதாக்க விரும்புகின்றார். God wants to renew our minds. இன்று உங்களை பாருங்க, என்னை ஒரு விதத்திலே பிடித்திருக்கின்றார், சகோதரியை ஒரு விதமாய் பிடித்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் வேறு விதமாய் So பிடித்திருக்கின்றார். God has hold on to me differently, God has hold on to the sister differently, and God has hold on to you differently. உங்களுக்கு தான் தெரியும் எதற்காய் கர்த்தர் உங்களை பிடித்துக் கொண்டார் என்று. Only you will know why God has hold on to you for.
நீங்கள் ஆசையாய் தொடர்கிறீர்களா Are you running after with a great desire? அல்லது Or புறுபுறுத்துக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் are you grumbling about this? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. In life of Christianity, there is struggles. அதை மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தருகிறார். God will give us the strength to overcome and prevail Amen. it. Amen. அப்ப நாங்கள் பார்க்க போறோம் எதற்காய் So பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். why are we being held on? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். Ephesians chapter 2, 5 and 6. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். Ephesians chapter 2, verse 5 and 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. But God, who is rich in mercy, because of his great love with which he loved us, even when we are dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised up together, and made us sit together in the heavenly places in Christ Jesus. என்னத்துக்காக பிடித்துக் கொண்டாரா? Why God has hold us அவருடைய onto மகா மேன்மையின் ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக என்னையும் உங்களையும் பிடித்துக் God has கொண்டிருக்கிறார். hold on to us so that the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness towards us in அப்போ Christ இன்று Jesus. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உங்கள் பூட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இயேசு யார், இயேசு ஏன் உங்களை பிடித்துக் கொண்டார் என்று. அவருடைய மகா மேன்மையின் ஐஸ்வரியத்தை நானும் நீங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். So you and I should teach our children, grandchildren, and the great grandchildren that going to come. You need to teach them why God has hold on to us, because he want to show the exceeding riches of his grace in his kindness towards us in Christ Jesus. அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் பிடித்திருக்கிறார். That's the reason why God has hold on you and I. மகா மேன்மையின் ஐஸ்வரியம் இன்னதென்று விளங்க பண்ணுவதற்காக. So that he might show the exceeding riches of his grace in his kindness towards us. அடுத்த வசனம் சொல்லுகிறது, The next verse says, அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரச் செய்திருக்கின்றார். not only that, he made us sit together in the heavenly places in Christ Jesus. எங்க உட்கார செய்திருக்கிறார்? Where does God made us sit together? சும்மா உங்களை உட்கார செய்யல. Not just to sit ordinarily கிறிஸ்து இயேசுவோடு, with Jesus Christ. அப்படித்தானே வேதத்துல இருக்கிறது? That's how is written in the Bible. அப்படியா இருக்கிறது? Is it right? சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களிலே உட்காரச் செய்திருக்கின்றார். He made us sit together in the heavenly places in Christ Jesus. நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. You and I are not an ordinary people. எங்கள் பரம தகப்பனோடு நாங்கள் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கின்றோம். We are seated together with the heavenly Father in the heavenly places in heaven. அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார். That's why Lord God has laid hold on to us. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகின்றது, Ephesians chapter 2 verse 13 says like this. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். But now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. பாருங்க, தூரமாய் இருந்த எங்களை Once we were far off, இப்ப என்ன செய்துட்டாரா? what did he did now? அவரோடு கூட சமீபமாய் வைத்திருக்கின்றார். Now he has brought us near to him. அப்ப சிந்தித்து பாருங்கள், சமீபமாய் இருப்போம் என்று சொன்னால், So if we are brought near to him, நாங்கள் எங்கு போனாலும் அவர் எங்களோடு கூட வருவார். so wherever we go, he will come along with us. அவர் உங்களோடு சமீபமாய் இருப்பதற்காக அவர் உங்களையும் என்னையும் பிடித்துக் God has கொண்டிருக்கிறார். laid hold on to us so that you and I can be near to him with Jesus Christ. அப்ப இன்றைக்கு பாருங்க, நாங்க அதை எல்லாத்தையும் மறந்துடுகிறோம். But nowadays we forget all this. போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும், இது எல்லாத்தையும் மறந்து When we போகின்றோம். face struggles and problems, we totally forget this. நாங்க என்ன செய்யறது? What do we normally do? முதலாவது சர்ச்சுக்கு வர மாட்டோம். First thing that we will do, we will never come to church. முதலாவது ஜெபிக்க மாட்டோம். Firstly, we wouldn't even pray. ஏன்னா நாங்கள் ஏன் பிடித்து கொண்டோம் என்பதை மறந்து விடுகின்றோம். Because we actually forget why God has laid hold on to us. நாங்கள் ஏன் பிடித்து கொண்டோம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் தெரியும் என்று சொன்னார். If you and
I certainly and assuredly you know that why God has laid hold on to us. என்ன போராட்டங்களை நாங்கள் தலை நிமிர்ந்தவர்களாக எதிர்த்து நிற்போம். Whatever the struggles we face, we could lift our head high up and then we can stand against that problem. இதை நான் தயாரிக்கும் பொழுது While I was preparing this, உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கின்றோம். so we are seated in the heavenly places. எல்லாம் உங்களுக்கு காலுக்கு கீழே. So everything else falls at the feet of us. யாரோடு? With whom? இயேசுவோடு. With Jesus Christ. அவருக்கு வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. Heaven is his throne and the earth is his footstool. எல்லாம் அவர் காலின் கீழே. Everything is under and beneath his feet. அப்பங்களை சமீபமாக்கி வைத்திருக்கின்றார். God has brought us near to him. பாருங்க, நீங்க யாரும் சொல்லுவீங்களே, நீங்க இதுல இருக்கிற எனக்கு எல்லாரையும் அநியமா தெரியும், எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருந்தோம். So everyone, I know many of you, we were far off somewhere else. அவர் எங்கள் கரத்தை பிடித்தங்களுக்கு சமீபமாய் வைத்திருக்கின்றார். God has hold on to us and kept us near him and he made us near to him. ஆமென். Amen. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, Philippians 4:2 says, ஒரே சிந்தையாயிருக்கும்படி எங்களை அவர் பிடித்துக் he has கொண்டிருக்கிறார். laid hold of us so that we can be in one mind. என்னவா? ஒரே சிந்தையாயிருக்கும்படி அவரை பிடித்துக் He has கொண்டிருக்கிறார். hold on to us so that we can be in one mind in Christ. எப்படி நாங்கள் அவருடைய ஒரே சிந்தையாய் இருக்க முடியும்? How can we in one mind in Christ? வேதம் சொல்லுகிறது, The word of God says எபேசியர் புத்தகத்திலே, in book of Ephesians, கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற மேலான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாய் அவருடைய ஆவியை பெற்றிருக்கின்றோம். we have received the Holy Spirit of God so that we can see the greatness of him. ஒரே சிந்தையாய் இருப்பதற்கு அவர் எங்களை பிடித்துக் So he had கொண்டிருக்கிறார். laid hold on to us so that we can be in one mind in Christ. ஆமென். Amen. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Colossians 3:10 says like this, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி எங்களை அளித்திருக்கின்றார். and he had put on to a new man who is renewed in knowledge according to the image of him who created him. அது மாத்திரமல்ல, பூரண அறிவு அடையும் படிக்க எங்களை And அழைத்திருக்கிறார். also he has called us so that we could get the perfect knowledge of his. பாருங்க, பூரண அறிவு அடையும் படிக்க எங்களை He படைத்திருக்கின்றார். has created us so that we will be renewed and receive the perfect knowledge of his. நாங்க மொக்குகளா? Are we foolish people? இல்ல. Not. ஏன்? Why? பூரண அறிவு We தேசுவின் have the அறிவு perfect knowledge and wisdom of God. அடையும் படிக்க உங்களை பிடித்துக் God has laid கொண்டிருக்கிறார். hold of us so that we can receive that full knowledge of his. அந்த சகோதரி சொன்ன பொழுது ஜெபியுங்கள். Sister said, pray. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு விருத்தி அடையும். So when you pray, your knowledge will increase. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காய் இருக்கிற காரியங்கள் வெளிப்படும். When you pray, the things that are for you will be revealed to you. பாருங்க, இந்த நாட்கள் எங்களுக்கு நாங்க பிஸியான நாளனா எதை கட் பண்ணுவோம்? So for example, in these days, if you are busy, what will be first thing that we will cut off? ஜெபிக்கிறத தான் கட் We பண்ணுவோம். will cut off the time of prayer. ஏனென்று சொல்லுங்க. What is the reason for that? இயேசு நல்லவர், Because Jesus is so good. அவர் மன்னிக்கிறவர், He is able to forgive us. அவர் நேசிக்கிறவர், He loves us. அவர் இரக்கமுள்ளவர். He is very merciful to us. இஸ் ஓகே. So therefore, it's okay to skip the prayer. வேலைக்கு போகாட்டி உங்களுக்கு வேலை போயிடும். So if you don't go to the job, you will lose the job. சர்ச்சுக்கு வராட்டி யாரானெல்லாம் கேட்பாங்க. பாஸ்டர் கேட்டா பாஸ்டர் கொஞ்சம் பிஸியா போயிட்டேன். பாஸ்டருக்கு வாய் திறந்து ஒண்ணுமே சொல்லலாது. So if pastor asks you, why weren't you in for the church? Because you will just, pastor, I'm எதை not cut able to come. பண்ணுறோம்? So what's the first thing we cut off? சர்ச்சை. We cut off coming to ஆனால் church. வேதம் என்ன சொல்லுகிறது? But what's the word of God says? நீங்களும் நானும் எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கின்றோம்? Why you and I been laid அவருடைய hold of for? ஐஸ்வரியத்தை அறிவிக்கும்படியாய் நானும் நீங்களும் You've been பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். called us so that we can reveal and அவர் proclaim the riches of உங்களை his. பிடித்திருக்கிறார். அவரோடு கூட சமீபமாய் இருக்கும்படியாய் You பிடித்திருக்கின்றார். and I can be near to him. That's why we've been laid hold of him by. உங்கள் எல்லா காரியங்களிலும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் அஞ்சத் தேவையில்லை. He's always near to us. Therefore, you don't need to worry. அது மாத்திரமல்ல, அவர் என்னவாம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை எங்களுக்கு தரித்திருக்கிறார். Not only that, he has given a new man according to the image of him who created him. உங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிஞ்சிட்டு நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படியாய் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். Old new man பிடித்திருக்கிறார். has passed away, but God wants you to have the new man, the new image of him who created you.
அடுத்ததாக கொலேசியர் 2:10 சொல்லுகிறது, Colossians chapter 2 verse 10 says like this. அவர் எதற்காக எங்களை படைத்தாராம்? Why did he created us? கொலேசியர் 3:3 Colossians chapter 3 verse 3. என்ன சொல்லுகிறது? 2 மன்னித்துக் கொள்ளுங்கள். Verse 2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். Set your mind on things above, not on things on the earth. என்னவாம்? மேலானவைகளை நாடும்படிக்காய் என்னையும் உங்களையும் அவர் பிடித்துக் God has laid கொண்டிருக்கிறார். hold of us so that we can set our minds on things of above. கொலேசியர் 3:4 சொல்லுகிறது, Colossians chapter 3 verse 4 like this, says like தம்முடைய this. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். When Christ, what is it, 3:4 3 4. When Christ who is our life appears, then you also will appear with him in glory. என்னவா? மகிமையிலே வெளிப்படும்படியாய் என்னையும் உங்களையும் பிடித்துக் God கொண்டிருக்கிறார். has laid hold of us so that we can appear with him in glory. ஆமென். Amen. நாங்கள் அவருக்கு முன்பாய் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களை பிடித்துக் God has கொண்டிருக்கிறார். hold laid of us so that we can be holy. குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்காக என்னையும் உங்களையும் பிடித்துக் God has கொண்டிருக்கிறார். laid hold of us so that we can be blameless. அவர் ஏன் பிடித்துக் கொண்டார் தெரியுமா? Do you know why he laid hold on to வேதம் us? சொல்லுகிற உலக தோற்றத்துக்கு முன்னே என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு God has chosen us before the world has formed. அப்ப நம்மை பிடித்துக் கொண்டார் என்று சொன்னால் If God says that he laid hold on to அவர் us, கைவிடவே he will மாட்டார். never forsake us. அவர் கைவிடவே He மாட்டார். will never forsake us. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் How many of திரும்பவும் you believe கேட்கிறேன். that? என்னை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். That God has laid hold on to me? உங்களுக்கு நன்றாய் தெரியுமா ஏன் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார் Do என்று? you know clearly that why God has laid hold on to you? ஆமென். Amen. அப்ப எனக்கும் உங்களுக்கும் நன்றாய் தெரியும் என்றால் அவர் ஏன் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று You and சொல்லி I should know clearly that God, why God has laid hold on to us. நாங்கள் உலக காரியங்களை விட்டு So that we could leave the worldly things. அவருக்கு பின்னால் ஆசையாய் ஓட வேண்டும். We need to run after him with a great desire to follow உலக him. காரியங்கள் என்ன? What are the worldly things? எரிச்சல், பொறாமை, நான் என்ற அகங்காரம், நானை விட வேண்டும். So jealous, envy, the pride, we should let go of that. இதற்கு முதலிடம் கொடுக்கின்றோம். So what are we giving the first primary position for? ஆண்டவருக்கு அல்லாவிட்டால் மற்றதை விட்டு விட வேண்டும். So if it's not for God, we need to let go of the other things. பாருங்க, சின்ன ஒரு காரியம் வந்துட்டா நாங்க சபைக்கு வராம விட்டுடுவோம். If there is a small problem in our life, we will not even come to church. அதை விட்டு விட வேண்டும். We need to let go of that mindset. ஏன்? Why? ஏன் விட்டு விட வேண்டும்? Why we need to let go? பவுல் அடிகளார் சொல்லுகிறார் Apostle Paul says like this in Philippians. என்ன சொல்லுகிறாராம்? What does he say? பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே சொல்லுகின்றார். In Philippians chapter 2, he says like this. மன்னிக்கவும் 3 அதிகாரத்திலே In verse chapter 3, he says like நான் this. கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டேன். For Christ, I left everything as a loss. என்னவாம் செய்தாரா? What did Apostle Paul says? I count everything as a loss. கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டேன். I indeed count all things as loss for Jesus Christ. சிந்தித்து பாருங்கள். Just think about this. இன்றைக்கு எங்களுடைய படிப்போ, அந்தஸ்தோ, அழகோ, பணமோ, பொருளோ எங்களோடு வர மாட்டாது. All our riches, our educations, our degrees, nothing will come after us. நாங்கள் அதை பிடித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் If you and I hold on to that, நானும் நீங்களும் தான் நஷ்டப்பட்டவர். you and I will end up in loss. அதை கிறிஸ்துவுக்காய் நஷ்டமென்று விட்டுவிட்டோம் என்று But சொன்னால் if you count all that as a loss for Lord Jesus Christ, நாங்கள் இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள். then we can be useful for the kingdom of God and for Jesus Christ. Amen. நாங்கள் வாசிப்போம். Let us all read. 3 அதிகாரம் 7 வசனத்தில் இருந்து 10 வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போம். Philippians chapter 3 verse 7 to 10.
ஆமென். But what things were gained to me, these I have counted loss for Christ. Yes, indeed, I also count all things loss for the excellence of the knowledge of Jesus Christ my Lord, for whom I have suffered the loss of all things, and count them as rubbish that I may gain Christ, and be found in him, not having my own righteousness, which is from the law, but that which is through faith in Christ, the righteousness which is from God by faith, that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being conformed to his death. ஆமென். Amen. என்ன சொல்லப்படுகிறது? ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறது. So it is actually a gain to me. உங்களுக்கு லாபமாயிருக்கிறது. For you, it is a gain. எல்லாவற்றையும் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டும். We need to let go of all things and count all things as loss for the knowledge of Jesus Christ. ஏன் நாங்கள் நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டுமா? Why we need to let go everything and count things as loss? கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காய். This is for the excellence of the knowledge of Jesus Christ, my Lord. அழகா அது மாத்திரமல்ல. Not only that, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். so for the excellence of the knowledge of Jesus Christ, my Lord, for whom I have suffered all the loss of all things, and count them all as rubbish that I may gain Jesus Christ. Amen. உங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காய். It is the greatness of knowing the excellence of the knowledge of Jesus Christ. எனக்கு அவர் வேறு விதமாய் வெளிப்படுவார். For me, he will reveal himself differently to you. உங்களுக்கு அவர் வேறு விதமாய் வெளிப்படுவார். For you, he will reveal himself differently. நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அவரை அறிகிற மேன்மைக்காய் எதையெல்லாம் நீங்கள் விட்டு நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டுமோ நீங்கள் விட்டுவிடும் போது அவர் உன்னதங்களிலே உங்களை மகிமைப்படுத்துவார். So when you think everything as loss for the excellence knowledge of Jesus Christ, he will lift you up and exalt you into the and make you sit together in the heavenly places. அவர் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய உயிர்த்தெழுதலிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் So we will மாறுவோம். be a partakers of resurrection of his when he comes again. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. You and I are not ordinary people. கிறிஸ்து வந்து உங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். God has laid hold of you. அவர் பிடித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். The God who hold on to you will never forsake you. எப்பொழுதும் கேளுங்கள், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன், என்னுடைய அழைப்பு என்ன, நான் அந்த அழைப்பின் நோக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ரிவ்யூ செய்ய திரும்பவும் திரும்பவும் ஆராய்ந்து பார்க்க So we வேண்டும். need to examine, research and review ourselves to find out what is the reason God laid hold on to us, what is the reason he has called us for, what is his purpose and will for our நாங்கள் life. போய் சொல்லலாம் இயேசு நல்லவர் என்று. We all can say that Lord is good. முதலாவது எனக்கு நல்லவராய் இருக்கிறாரா என்று மற்றவன் பார்ப்பான். So the other person will find out whether he is good to you by looking at your lifestyle. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். You are the salt of the world. சிந்தித்து பாருங்கள், உப்பு எத்தனை பவுண்ட் லண்டன்ல 2 பவுண்ட்களுக்கு Just வாங்கலாம். think about it. You can buy the salt just for 2 pounds in London. ஆனால் உப்பு சாரமட்டு இருக்கும் என்று சொன்னால் If the salt loses its taste, 1 கோடி கொடுத்தாலும் அதற்கு பெறுமதி இல்லை. so even if you give 1 lakh or 1 million of money, it's not useful. ஆனால் உப்பு சாரத்தோடு இருக்கும் என்று If சொன்னால் the salt is with the taste, ஒரு பீ கொடுத்தாலும் அது மிகவும் கனம் so பொருந்தியது. even if you give 1 p, it worth a lot. நீங்கள் யார்? Who are you? நீங்கள் சாரத்தோடு இருக்கிறீர்களா அல்லது சாரமட்டு இருக்கிறீர்களா? Are you the salt with the taste or without taste? கேளுங்கள் உங்களையே. Just ask yourself. நான் சாரத்தோடு இருக்கிறேனா அல்லது சாரத்தை இழந்து விட்டு ஒன்றுக்கும் உதவாதபடி இருக்கின்றேனா? Am I with the taste or have lost the taste and being not useful for anything? நாங்க சர்ச்சுக்கு வரலாம் போகலாம். You can come to church and go. எதற்காய் என்னை பிடித்துக் கொண்டார்? Why God has laid hold on to me? உங்க சிந்தையிலே கேளுங்க. Just keep asking that in your mind. எங்களுடைய பேச்சு, In our speech, எங்களுடைய நடை, our walk, எங்களுடைய பார்வை, our sight, எங்களுடைய செயல் our actions, எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். everything should reveal Jesus Christ to others. நான் தனிமையிலே எப்படி இருக்கின்றேன்? How I am living when I'm alone. நான் தனிமையிலே கிறிஸ்தவனாய் இருக்கிறேனா? இயேசுவால் பிடிக்கப்பட்டவனாய் இருக்கிறேனா? அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் இருக்கின்றேனா? When I'm alone, am I living a Christian life or am I living a person who laid hold by Jesus Christ or am I revealing Jesus Christ?
ஆமென். Amen. சிந்தித்து பாருங்க. Just think about it. இன்றைக்கு ஊழியத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் தான் அநேகராய் So இருக்கிறார்கள். nowadays the people are running after ministries, ஆனால் ஊழியத்திற்காய் நானும் நீங்களும் பிடிக்கப்படவில்லை. you and I are not laid hold on by God just for the ministries. நானும் நீங்களும் பிடிக்கப்பட்டது அவரை போல் இருப்பதற்காய். You and I been laid hold on by God so that we can be like Jesus Christ. நானும் நீங்களும் பிடிக்கப்பட்டது சாரத்தோடு இயேசு நல்லவர், அவருடைய ஐஸ்வர்யம் மிக பெரியதென்று மற்றவர்களிடத்தில் சொல்லுவதற்காய் என்னையும் உங்களையும் God has பிடித்திருக்கிறார். laid hold on to us so that we are with taste and we are the children of God. That's the reason why we have been laid hold on by God. என்னையும் உங்களையும் பிடித்தது எங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு நித்திய வாசல் வீடொன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காய் என்னையும் உங்களையும் We have பிடித்திருக்கிறார். been laid hold on to God by so that there is eternity, there is eternal life for us waiting. நானும் நீங்களும் இதை நன்றாய் அறிந்திருப்போம் என்று If சொன்னார். you and I know this very well, அதற்கு பின்னால் தான் ஊழியம். then after that the ministry comes. அந்த ஊழியத்திலே தேவனங்களை வல்லமையாய் பயன்படுத்தும். God will use us mightily in the service of His. ஆனால் இன்று நாங்கள் அநேகர் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிட்டு ஊழியம் ஊழியம் என்று ஊழியத்திற்கு பின்னால் சென்று So many கொண்டிருக்கிறோம். times we are forgetting the reason why we've been hold on God by, we just running after ministries. ஆண்டவர் பிடித்த நோக்கத்தோடு எங்கள் அழைப்பையும் நிறைவேற்றுகிற தேவன். The God who has hold on to us by the purpose, also He will fulfill the calling that He has for us. பிடித்தவர் சும்மாய் விட மாட்டார். The God who laid hold on to us will never just leave us alone. விளக்கை நாங்க எல்லாரும் ஜீவிய குழுவிலே படிக்கிறோம். விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க. So as we learning in life groups, the people will lit a lamp and they won't put it under a bed. அவர் உங்களை கட்டிலுக்கு கீழே இருப்பதற்கு அவர் அழைக்கவில்லை. He has not called you to be just under the bed. உங்களுக்கு ஒளி கொடுக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். So God has called you so that you can give light to others. அப்போ பிடித்தவர் The God who laid hold on to you, உங்களை ஒளி கொடுக்க செய்வார். God will make you shine and give light to others. ஆமென். Amen. இப்ப நானும் நீங்கள் நன்றாய் பிடித்த நோக்கத்தை அறிந்திருந்தோம். ஆனால் If you and I know very well the reason why He has laid hold on to us for by, நாங்கள் எங்கு போகிறோமோ அவருடைய அழைப்பின் நோக்கம் என் மீதும் உங்கள் மீதும் நிறைவேறும். wherever we go, His purpose and the plan and the will of God will be fulfilled wherever we go. ஆமென். Amen. தாவீதை சிந்தித்து பாருங்க. Just think about David. அவன் ராஜா. He's a king. ஆனா ஆடு மேய்த்திருந்த கொண்டிருந்த வேளையில தான் கர்த்தர் அவனை பிடித்துக் While கொண்டார். he was tendering sheep, God has called him. அதை அவன் மறக்கவில்லை. He didn't forget that. என்னை பிடித்த தேவன் உண்மையுள்ளவர். The God who laid hold on to me is faithful. 71ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்றார். In Psalm 75, he says, 14ஆம் வசனத்திலே in verse 14, நானோ எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். I will praise you forever. என்னவா? What did he say? நானோ எப்பொழுதும் உம்மை துதித்துக் I will கொண்டிருப்பேன். praise you all times. ஏன் துதித்துக் கொண்டிருக்கிறார்? Why? He's always praising God. ஆண்டவரே, ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த என்னை பிடித்துக் கொண்டு ராஜாவாக்கினீரே. I was a shepherd who was tending sheep, but now you made me a king. நான் கரடு முரடான பாதையில் எல்லாம் சென்ற பொழுது என் கரத்தை பிடித்து நடத்தினீரே. I was going in a crooked path, but you have hold on to my hands and led me in the right path. அவர் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். He was keep thanking God. ஆமென். Amen. அந்த சிந்தை எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். That thought and mindset you and I should have. நீங்களும் நானும் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்திருப்போமானால் If we understand why the reason that Lord God has laid hold on to us, நாங்கள் ஒரு நாளும் சறுக்கி போக மாட்டோம். so we will not slip away from God. என்னுடைய விசுவாசம் என்னவென்று தெரியுமா? Do you know what is my faith? நானும் நீங்களும் பிடிக்கப்பட்டு அதை நன்றாய் அறிந்திருந்தோமானால் If you and I know very well the reason why being laid hold on by God, இந்த லண்டனையே அசைப்போம். we can shake the London city. இந்த லண்டன் எங்களை கண்டு பயப்படும். Even the London city will fear when it looks இயேசுவின் at பிள்ளை us. வருகின்றான். The child of Jesus Christ is coming. இயேசுவால் அழைக்கப்பட்டவன் வருகின்றான் The one who called by Jesus Christ is coming. என்று நடுங்குவார்கள். They will be shaken and tremble. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன். Again I say it like this. நீங்கள் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். Don't forget the purpose why you've been laid hold on by God. ஆண்டவர்
இன்னைக்கு இதுல எத்தனை பேர் உங்களுடைய வீட்டு குடும்பங்களுக்காய் ப்ரே பண்ணி How கொண்டிருக்கிறீர்கள்? many of you are praying for your own families? ஏன் அவங்களை பிடிக்கல ஆண்டவர்? Why God has still not laid hold on ஏன் to them? அவங்களை பிடிக்கல? Why He has not caught them? எனக்கு தெரியாது. I don't know. ஏன் உங்களை பிடித்திருக்கின்றார்? Why God has caught you and laid hold on to you? அவர் உங்களை நேசித்திருக்கிறார். Because He loved you. அவங்களை நேசிப்பதில் என்று அல்ல, உங்களிலே It doesn't mean that He doesn't விசேஷித்த ஒரு love them. அழைப்பு இருக்கிறது. Because God has a special calling on your life. உங்களை அவர் தெரிந்து God கொண்டிருக்கின்றார். has chosen you. இதை சாதாரணமாய் இடை போட்டு So விடாதீர்கள். don't just estimate this as a normal calling. மேலானவைகளை சிந்தியுங்கள். Always think about the things above. மேலானவைகளை சிந்தியுங்கள். Start thinking of the things of above. Set Amen. your mind on things above. பாருங்க, நான் முடிக்க போகின்றேன். ஒரு சின்ன காரியம் ஒரு ஆள் சொல்லிட்டு என்று சொன்னா, I'm going to finish this. If someone says a small thing, அது தான் எங்கட சிந்தைய உருட்டி உருட்டி எடுக்கும். so it always goes in around our mind. That small thing that's been said by someone. வேதம் சொல்லுகிறது, But the word of God says, தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவார்கள். those who are being exceedingly exalted should always think about these particular things. யாரா? Who are those people? தேறினவர்கள். Those who are exceedingly excellence. நீங்க தேறி இருக்கிறீர்களா? Are you been in excellence? ஆமென். Amen. எனக்கு காணாது சத்தம். Amen. நான் நினைக்கிறேன் நீங்க தேறேலி என்று சொல்லி. I just think that you're still not reached the excellence. தேறி இருக்கிறீர்களா? Are you been in excellence? ஆமென். Amen. தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவார்கள். So those who have been excellent should have this kind of mindset. என்னத்துக்காய் உங்களை பிடித்துக் கொண்டார் அந்த சிந்தையாய் இருங்கள். So always think about why God has laid hold on to you for. உங்களை பிடித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். The God who hold on to you will never forsake you. ஆமென். Amen. எழுந்து நிற்போமா? Shall we all rise on our feet? ஆமென். Amen. அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு எங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொண்டு எழுந்து நிற்போம். Let us all turn our Bibles to Philippians chapter. அது ஆம்பிளிஃபையர் பைபிள்ல இப்படியாய் போட்டிருக்கிறது. In amplified version it says like this. நான் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டே 1 minute. Amplified version இருக்கு. நான் ஏற்கனவே அதை பெற்றுள்ளேன் அல்லது ஏற்கனவே பரிபூரணமாக்கப்பட்டுள்ளேன் என்று அல்ல, ஆனால் கிறிஸ்து இயேசு என்னை பிடித்து என்னை தமக்கு சொந்தமாக்கி கொண்ட அந்த பரிபூரணத்தை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் தீவிரமாய் முன்னேறி செல்லுகின்றேன். In amplified version of the Bible in English it says like this. Not that I have already obtained it, this goal of being Christ-like, or have already been made perfect, but I actively press on so that I may take hold of that perfection for which Christ Jesus took hold of me and made me his own. பாருங்க, அந்த சொந்தமாக்கி கொண்ட அந்த பரிபூரணத்தை நான் பிடித்துக் கொள்ளும்படி, so that I may take hold of that perfection for which Christ Jesus took hold of me. தான் தீவிரமாய் முன்னேறி செல்கின்றேன். I am already obtained the goal of being Christ-like. I'm just moving forward. அந்த பரிபூரணத்தை பிடித்துக் கொள்ளும்படி தீவிரமாய் முன்னேறி செல்லுவோம். So I'm actively pressing on so that I may take hold of that perfection for which Christ Jesus took hold of me. ஜெபிப்போமா? Shall we all pray? இயேசுப்பா, இந்த அருமையான நேரத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord Jesus Christ, we thank you for this wonderful moment you have given to us. ஆம் கர்த்தாவே, நீங்க எங்களை Yes, Lord. பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Yes, you have hold on to us, Father God. ஐயா, நாங்க பிடித்துக் கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் மரித்திருப்போம். If you didn't hold on to us, we would have been dead by now, Lord. எத்தனையோ போராட்டங்கள் எங்களை பாதுகாத்தீரே கர்த்தாவே. Lord, you have protected us from so many struggles in our lives, Lord. அப்பா, இந்த லண்டன் தேசத்துக்கு வந்து உங்களை அறிந்து கொள்ளும்படியாய் செய்தீங்களே. Lord, you made us to know you more by coming to this London city, Father அப்பா, God. நாங்க இன்று பார்த்தோம் எத்தனை காரியங்களுக்காய் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Lord, we have seen so many things why you have laid hold on to us, Father God. அப்பா, உன்னதங்களில் உட்காருவதற்காய், So that we can be sit together in the heavenly places with you, Lord. அப்பா, உங்களுடைய மகா மேன்மையின் ஐஸ்வரியம் இன்னதென்று In order சொல்லுவதற்காய், to proclaim the greatest riches of your glory to others, Father God. அப்பா, எத்தனையோ பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் இருந்த பொழுதும் எங்களை பிடித்துக் கொண்டீங்களே There are கர்த்தாவே. so many excellent people who are well speakers, but you have kept hold on to us, Father God. அப்பா, பிடித்துக் கொண்டது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் உங்கள் அழைப்பை நிறைவேற்றுகிறீங்களே அதற்காய் Not நன்றி. only you hold on to us, but you are fulfilling your plan and the will of yours in our lives, Father God. அப்பா, இந்த இடத்திலே இருக்கிறவங்க
ஒப்புவிக்கிறேன். commit each and every children of yours who are in this place, Father God. அப்பா பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் உங்களை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நாங்கள் குப்பை என்று விட்டு As விடுகிறோம். Apostle Paul says, I count all things as loss for knowing the excellent knowledge of Jesus Christ to you, Father அப்பா, God. உங்கள் கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், குறை சொல்லுதல் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். Oh Lord, we are let go of all those things which are envy, jealous and pride and arrogance, Father God. அப்பா அந்த பிடித்துக்கொண்ட நோக்கத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை Help செய்யுங்க. us to always think about the purpose why you have hold on to us for, Father God. அப்பா உப்பை போல எப்பொழுதும் சாரமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு சாரத்தை ஊற்றுவீராக. Oh Lord, help us to be a salt. Oh Lord, always pour out the taste in the salt, Father God. அப்பா சவுத்தோல் பெத்தனி சபை முழுவதையும் உங்க கரத்திலே We ஒப்புக்கொடுக்கிறோம். commit entire Bethany Church into thy hands, Father. இந்த சவுத்தோல் பகுதியிலே இவர்கள் எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக. Lord, use them mightily in the South Old City, Father God. அநேகம் உங்களை அறியாதவர்கள் இவர்கள் போய் பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா. Lord, there are so many people out there. Let them be hold on to you through these people, Father God. அப்படியே எடுத்து பயன்படுத்தும்படியாய் Oh Lord, use them mightily for you, Lord. உங்கள் போதரையாவே குடும்பத்தை அப்பா இங்க சபை மக்களை மற்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உமது அருமை கருத்துக்குள்ளே Oh Lord, ஒப்புக்கொடுக்கிறோம். we commit pastor's family, the entire believers and the benediction, everyone into thy hands, Father God. உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. We humble ourselves and commit everything into thy hands, Father. ஆமென். Amen. Amen.